ஆகஸ்ட் 13 செவ்வாய்க்கிழமை. எழுந்திரு. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு என்றார்கள். மார்க் 10:49. வழியோரமாக அமர்ந்திருக்கும் பர்த்திமேயு முதலாவது எழுந்திருக்க வேண்டும். சோம்பேறியாயிருக்கிற நிலைமையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். புழுதியான தரை பிச்சைக்கார நிலைமையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். குருட்டு தன்மையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். நம்மையும் கூட ஆண்டவர், என் பிள்ளையே, சோர்வான நிலைமையிலிருந்து தூசியை உதறிவிட்டு கழுகைப் போல உன்னதங்களுக்கு செட்டைகளை அடித்து பறக்க எழுந்திரு. உனக்கென்று வைத்திருக்கிற வரங்களையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள எழுந்திரு என்கிறார். கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். லூக்கா 15:18-19. பன்றிகளின் இடத்தை விட்டு அவன் எழுந்திருக்க வேண்டியதிருந்தது. தன்னண்டை வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத மனதுருக்கமுள்ள கிறிஸ்துவண்டை எழுந்து வர வேண்டியதிருந்தது. கர்த்தர் தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்த மனுஷகுமாரன் பாவத்தின் அகோரத்தினால் வந்த வேதனைகளையும் சாபங்களையும் நோய்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு இருகரம் நீட்டி, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 என்று அன்போடு உங்களை அழைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்கி வழிகிறவர்களையும் கர்த்தர் எழுந்திரு என்று அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. தூங்கி விழுவதினாலே சிம்சோன் தன் பலனை இழந்தாரல்லவா? தூங்கி விழுந்த ஐத்திகு ஜீவன் போன நிலைமைக்கு வந்தாரல்லவா? கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்த யோனா தீர்க்கதரிசியை புறஜாதியார் தட்டி எழுப்பி ஜெபிக்க சொன்னார்கள் அல்லவா? தூங்கி விழுந்த எலியா தீர்க்கதரிசியை தேவதூதன் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணி பலன் கொள்ள செய்தாரல்லவா? நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்யவிருக்கிறார். சோர்வின் தூக்கத்தை விட்டு எழுந்திருங்கள். கர்த்தர் தம்முடைய மணவாட்டியையும் கூட எழுந்திரு என்று சொல்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, ஆத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று அழைக்கிறார். உன்னத பாட்டு 2:10-11-13. தேவ பிள்ளைகளே, வருகையின் அடையாளங்கள் எல்லாம் எங்கும் காணப்படுகின்றன. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. எழுந்து மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போவோமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1.